இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு லூப் வந்து மேனிபுலேட் பண்ணுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா லூப் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா ஐ வேல்யூ உள்ளே வரும், அண்ட் தென் ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அண்ட் தென் வந்து ரகரம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ ஐ வேல்யூ எப்போ 5 ஆகுதோ அந்த நேரத்தில் இந்த எஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணி இந்த லூப்பை வந்து நமக்கு பிரேக் பண்ணி விட்டுரும். இந்த லூப் வந்து 0ல இருந்து 5 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் 5 ரீச் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப் வந்து நமக்கு பிரேக் ஆயிரும். இது கூட எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அவுட்புட் பாருங்க. இது அவுட்புட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு நமக்கு 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் வந்து நமக்கு ரகரம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி இருக்கும். ஒருவேளை ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து நான் இஃப் கண்டிஷனுக்கு கீழே போடும்போது இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும்னா ரகரம் அப்படிங்கிறது 6 டைம் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வைல் லூப்குள்ளே வரும். வைல் லூப்குள்ளே வந்துட்டு ரகரத்தை பிரிண்ட் பண்ணும். எப்போ ஐ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அந்த டைமில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல கண்டினியூ இருக்கோ அந்த இடத்துலையே இந்த ப்ராசஸை பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் வைல் லூப்புக்கு கண்டிஷனை செக் பண்ண வந்துடும். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்னு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்க. இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ரகரம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டினியூ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ப்ராசஸை பாஸ் பண்ணிவிட்டு அது நமக்கு திருப்பி வைல் லூப்போட ஸ்டார்டிங்க்கு போயிடும். அதனால் நமக்கு ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் ஐ வந்து ரிமைனிங் 5ஆக தான் இருக்கும். அதனால் இந்த லூப் வந்து பிரேக் ஆகாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதே பிரேக் அண்ட் தென் கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஃபார் லூப்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்லையும் இது இதே மாதிரியே தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நான் ஒன்னா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கோடு எழுதியிருக்கேன். இந்த கோடை பாருங்க. ஐ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். அப்படி நம்ம பிரேக் யூஸ் பண்ணி ஒரு லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணும்போது நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த கோடை ரன் பண்ணுறேன். இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரகரம் அப்படிங்கிறது 6 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். பட் ஆனால் எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா இந்த லூப் பிரேக் பண்ணும்போது நமக்கு வைல்குள்ளே இருக்க கண்டிஷன் வேல்யூ வந்து நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும். அதனால் நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.